ஒரு சினிமா ஆக்டர் வந்து நல்லது பண்ண வரலான்னா விட மாட்டேங்கிறானுங்க. அதாவது கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக அப்யூஸு. அந்த ஆக்டரையும் அப்யூஸு, அவங்க பொண்ணு அப்யூஸு, அவங்க ஃபேமிலி அப்யூஸு. அப்புறம் மயிர் ரஜினி வரல, விஜய் வந்து நல்லது பண்ணல, எப்பட்றா வருவாங்க? ஒருத்தன் வந்து ஒரு நல்லது செய்ய வரும்போது, ஸ்ரீலங்காவில் அப்படி நடக்கும்போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, வாயில் என்ன வச்சுட்டு இருந்த, பங்களாதேஷில் இப்படி நடக்கும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, பாகிஸ்தான்லேயும் இந்தியான்லேயும் பார்டரில் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ நீ என்ன பண்ணி, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு அவன் ஒருத்தன் வாய்ஸ் கொடுக்குறான், நீ இந்த நாட்டில் நடக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்த, இந்த ஊரில் நடக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அட்லீஸ்ட் அவங்க இப்போவாச்சும் வாயை திறந்து ஏதோ சம்திங் ட்ரை பண்ணுறாங்க. சத்யராஜுக்கு 70 வயசு. 70 வயசில் நீ எல்லாம் உயிரோட 40-45 தாண்டுவியான்னு தெரியாது. 70 வயசில் ஒருத்தன் வந்து ஒரு இஸ்ரேல் பாலஸ்தீனா பிரச்சனையை பற்றி பேசணுன்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. பாகுபலியில் 1000 கோடி 2000 கோடி கலெக்ஷன் ஆன மூவியில் 2 கோடி 3 கோடி 5 கோடி வரைக்கும் சம்பளங்கிறாங்க அவருக்கு. 70 வயசில் என்ன மயிருக்கடா உங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் வந்து நல்லது. அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே போராட்டம் பண்ணால் அங்கே எப்படி போர் நிற்கும்னு எல்லாமே எங்களை கேட்குறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு. கண்டிப்பாக நிற்கும். இளைஞர்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. சோஷியல் மீடியாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இன்றைக்கி நம்ம இப்படி பேசுகிறது மூலயமா சோஷியல் மீடியாவில் இதை பற்றி 4 பேர் பேசுவாங்க. இது அப்படியே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக பெருகி கண்டிப்பாக இது அமெரிக்கா பாலஸ்தீன் இஸ்ரேல் வார் வரைக்கும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணணும் ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாரு. உங்களுக்குலாம் சோத்தில் உப்பு தான் போட்டு கொடுத்தாங்களா, இல்லை செப்டிக் டேங்க்லேருந்து எதனா அள்ளி எடுத்து 3 வேலையும் தின்னுட்டு வந்தீங்களாடா? ஒருத்தன் வந்து ஒரு நல்லது பேசுகிறான், அவன் எந்த கட்சின்னு பார்க்காத, எந்த மதம்னு பார்க்காத, அவன் பெரிய அரிஸ்டான்னு பார்க்காத, அவன் சொல்கிற விஷயத்த கொஞ்சமாச்சும் அனலைஸ் பண்ணு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பாலஸ்தீன் இஸ்ரேல் வார் அந்த வாரோட ஃபூட்டேஜ்லாம் எடுத்து போட்டுப்பார், தயவு செஞ்சு போட்டுப்பார். உடனே வந்து அந்த நாட்டில் போர் நடக்கும்போது இன்றைக்கி என்ன நடக்குது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போதைக்கு என்ன கொடூரம், அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிலையும் அப்பா அம்மா செத்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து தட்டை தூக்கிட்டு ஒரு டப்பாவை தூக்கிட்டு இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு. ஒரு ட்ரக் நிறைய அப்படி கூட்டமாக வந்து சாப்பாடு கொண்டு வராங்க, மற்ற நாட்டில் எல்லாத்துலேருந்து கொண்டு வராங்க. ஆனால் அதை அவங்க கிடைக்க விடாமல் தடுக்கிறாங்க. கை துண்டாகி போகுது, கால் துண்டாகி போகுது, கட்டடம் தரமட்டமாகுது, உள்ள குழந்தைங்க அடியில் மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பொய்யா, கட்டுக்கதையா? இதெல்லாம் வந்து மூவியில் பார்த்துட்டு வந்து வளர்றாங்களா? நல்லா 3 வேளைங்க மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு ஒரு நாளைக்கு 10 டீ 15 டீயை குடிச்சு போட்டு நல்லா சோஷியல் மீடியாவில் ஒரு நாளைக்கு 2 GB 3 GB நெட்டை போட்டுக்கிட்டு, பத்தாவதுக்கு ஏர்டெல் ஜியோ ஃபைபர் அது இதுன்னு எல்லா இதையும் வச்சுக்கிட்டு, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு, நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ப்ரைம்னு கணக்கே இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டை வச்சுக்கிட்டு உங்கள் மூளை ஃபுல்லாக என்னடா யாடா இருக்குது, என்ன மயிருடா வச்சுருக்கீங்க உங்கள் மூளையில்? நீங்கள் வந்து கம்ப்ளீட் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு சொர்க்க பூமி. ஆனால் இங்கே வந்து பல விஷயம் வந்து குறை இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. இங்கே இருக்கிற குறையெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா நம்ம தமிழ்நாடே ஒரு சூப்பர் பவராக மாறும்.